ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ரெண்டு அளவுகள் கொடுத்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து கிராஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கிராஃப் வந்து வேற என்ன வேர்டில் சொல்லுவாங்க அப்படின்னா லைன் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும், ஒய்ன்னு ஒன்று இருக்கும். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் என்னவா இருக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைன் சார்ட், இந்த கிராஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். கிராஃப் வந்து எப்படி போடுறது அப்படின்னு வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ப்ரொசீஜரில் கிராஃப் வந்து நம்ம எப்போவுமே போடுவோம். ஓகே, இதை வேற ரெண்டு மெத்தட்லையும் நம்மளால போட முடியும். அதுதான் பை சார்ட், இன்னொன்று வந்து பார் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பை சார்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்க்கிளை வந்து நமக்கு ஏற்ற அளவுகளாக டிவைட் பண்ணி வேல்யூஸ் கொடுக்கறது தான் வந்து பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார் சார்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ஆனால் வந்து பாக்ஸில் வந்து நம்மளால வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கம்ப்யூட்டர்லலாம் இந்த மாதிரி டிசைனாக வரதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை வந்து நம்ம மேக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஒய் மாறும். உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒயில் எங்கே டச் ஆயிருக்கோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்துப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன் பாருங்க, இதெல்லாம் வந்து ஹவர்ஸு, இதெல்லாம் வந்து லிட்டர்ஸ். இப்போ வந்து ஒரு டேங்க்ல வந்து தண்ணி ஃபில் ஆகிட்டு இருக்கு. 1 மணி 2 மணி 3 மணி அந்த மாதிரி இத்தனை மணிக்கு இங்கே வந்து எவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து ஃபில் ஆகுது அப்படின்றத இந்த மாதிரி நம்ம வந்து குறிச்சுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இது வந்து கிராஃப் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லைன் சார்ட்னு சொல்லலான்னு சொன்னேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து டேட்டா கொடுத்துருவாங்க. எப்படி கொடுப்பாங்க? இப்போ 4 மணி நேரத்தில் 2 லிட்டர் தண்ணி வந்து ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 மணி நேரமும் 2 லிட்டர் தண்ணியும் மீட் பண்ணுற இடத்துல இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கேருந்து ஸ்கேலில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட். அப்புறம் 5 மணி நேரத்தில் ஒரு 2 லிட்டர் ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2.5னா இதுக்கும் நடுவில் 2.5. அப்போ ஸ்கேலை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சிட்டு அதை வந்து 0லேருந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட் லைன்லாம் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் கிராஃபை வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். இப்படி தான் கிராஃப் வந்து பொதுவாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதுவே இந்த பை சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, டேட்டா கொடுத்துருவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்த பர்சன்டேஜை வந்து இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ் எவ்வளோ, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், இதை 5த்தையும் அனலைஸ் பண்ணி பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்ககிட்ட கேட்பாங்க, இப்போ தமிழும் இங்கிலீஷ்லையும் சேர்த்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தமிழோட பர்சன்டேஜ் 40, இங்கிலீஷோட பர்சன்டேஜ் 25. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கூட்டி நீங்கள் சொல்ல வேண்டியதான். அதே மாதிரி இப்போ தமிழ் சோஷியல்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லணும். இப்போ தமிழை தவிர்த்து பேலன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னா தமிழை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் கூட்டி சொல்லணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ இதுல இருந்து ஆன்சர் எடுத்து கரெக்டாக எழுத்துறீங்க. இப்படிதான் உங்களுக்கு வந்து பை சார்ட் வந்து யூஸ் ஆகும். இதுவே இந்த பார் சார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் வந்து ஈஸி தான். இப்போ இந்த பார் சார்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இதில் பாருங்க, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இது ஏதோ ஒரு டேட்டா மாதிரி இருக்கா. இதை வந்து சேவிங்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ மே மந்த்ல அவங்களோட சேவிங்ஸ் 25, ஜூன்ல 15%, ஜூலைல 13. இந்த மாதிரி உங்களால அனலைஸ் பண்ணி எழுத முடியும். இப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க, மேவையும் ஜூனையும் சேர்த்து 2 மாசத்தோட அவங்களோட சேவிங்ஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா இதையும் ஆட் பண்ணி கூட்டி சொல்லணும். இந்த மாதிரி உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சா போதும். இது மாதிரி எந்த விஷயத்தை வேணாலுமே நீங்க இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி உங்களால எழுத முடியும். கிராஃப் போடலாம், பை சார்ட் போடலாம், இந்த மாதிரி பார் சார்ட் போடலாம். எந்த டேட்டாவா இருந்தாலுமே இந்த 3 விஷயத்தையுமே உங்களால பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை இந்த 3 டைப்ஸ்லையுமே வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக சம்ஸை சால்வ் பண்ண முடியும். பாய்.